இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே நாங்க ஃபார்ம் பண்றதுக்கு பிளேஸ் தேடிட்டு இருக்கும்போது இந்த லேபரேத்தோட டோர் ஓபன் ஆகுறதா பார்த்தோம். அதனாலதான் அது க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள உள்ள என்டர் ஆயிட்டோம். எதுக்கு நீங்க எங்க கூட சேர்ந்து இந்த லேபரேத்தை கிளியர் பண்ணக்கூடாது, இதனால வரக்கூடிய ஆபத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்து எதிர்கொள்ளலாம்னு சொல்ல, அவளுக்கு பக்கபலமா பின்னாடி ஒரு 3 பேர் நிக்கிறதுனால என்ன முட்டாளாக்கிடலாம்னு நினைக்கிறா போல. மேபி இவ தான் இந்த டீமுடைய லீடரா இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டே அந்த மியூசியத்துல நம்ம ஹீரோக்கு கிடைச்ச ஐ ஆஃப் ட்ரூத்ங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்றான். அப்பதான் இவளுடைய பேரு ஹேனானும் இவகிட்ட இருக்கிற ஸ்கில் கம்யூன், குவிக் ஸ்டெப் அண்ட் வீக் ஹீலிங்னு தெரிய வருது. இத பாக்குற நம்ம ஹீரோவோட கண்ணும் ஹேனா கிட்ட இருக்க அந்த கம்யூன் ஸ்கில் மேலதான் போகுது. ஏன்னா அந்த ஸ்கில் அவ ஆக்டிவேட் பண்ணும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழக முடியும். ஒரு சில பேர் கூட நம்ம போய் பேசுறதுக்கு சங்கடமா இருக்கும்ல, அந்த ஃபீலிங்கை கூட இந்த ஸ்கில் எரேஸ் பண்ணிடும். இந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோ காப்பி பண்றதுக்கான காப்பி கண்டிஷன் இந்த ஹேனா கூட நம்ம ஹீரோ 240 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் அந்த 240 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஆனாவும் தவிர்த்து வேற யாருமே அங்க இருக்க கூடாது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் இந்த கம்யூன் ஸ்கில்ல நான் காப்பி பண்ணிட்டேன்னா போற வழியில எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடனே ஹேனா கூட வந்தவங்க எல்லாருமே அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கேன், நான் தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கேன், நான் இந்த கேமை விளையாடினதே இல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த கேம்ல விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ பத்தி சொல்றாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் என்னுடைய பேரு கேங் ஜூனியக் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எப்படியும் இவங்க எல்லாருமே என் முதுகுல குத்ததான் போறாங்க, அதனால இவங்க நேம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. உடனே ஹேனாவும் ஹீரோ கிட்ட வந்துட்டு அவன் கைய புடிச்சிட்டு, அப்புறம் கேங் ஜூனியக் நீங்க எத்தனை ஃப்ளோர் வரைக்கும் டவரை கிளைம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டே அவளுடைய கம்யூன் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றா. இது ஹீரோக்கு சிஸ்டம் வழியா தெரிஞ்சிட, சோ நீ இப்படிதான் உன்னுடைய ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணுவியான்னு நினைச்சிட்டு எனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னுடைய வலையில நான் விழுந்திருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் டவரை கிளைம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹேனாவும் என்ன இது என்னுடைய ஸ்கில் இவன் மேல ஒர்க் ஆகலையோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. சரி, அப்போ இந்த இடத்துல எந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? கண்டிப்பா என்னால அதை சொல்ல முடியும். இந்த லேபரேத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சில மணி நேரத்துக்கு அப்புறமும் இந்த பிளேஸ் அதோடைய ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிக்கும். இதை கேட்டு அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆக அடுத்த நொடியே அந்த இடம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹேனாவும் இது வெறும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க லேபரேட் தானே, அப்புறம் எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்க அவளை நோக்கி ஒரு பாறை வருது. இதை பார்த்த மத்தவங்களும் ஹேனா அதை டாச் பண்ணுன்னு சொல்ல அவளும் அங்க இருந்து டாச் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறா. இதே நேரத்துல இன்னொருத்தனும் இங்க பாரு நீ சில மாதிரி அதே இடத்துல நின்னுட்டு இருந்தானா நசுங்கியே செத்துருவ. இப்படியே இங்க இருக்க எல்லாருமே கொஞ்ச நேரம் போராட அந்த பாறைகளோட மூவ்மெண்ட் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது. நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த அளவுக்கு கடினமான ஒரு லேபரியத், அதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. உடனே ஹேனாவும் லெவல் 1 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரஸ், நம்ம இந்த இடத்துல இருந்து உடனே வெளியில போகணும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஹே மின் உன்னுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி இங்க இருந்து போறதுக்கான எக்ஸிட்ட கண்டுபிடி. இல்ல இந்த லேபரேத்தோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும் போதே என்னுடைய ஸ்கில் கேன்சல் ஆயிடுச்சு. இதை கேட்ட ஹேனாவும் அப்போ உன்னால எக்ஸிட்ட கண்டுபிடிக்க முடியாதா, நம்ம இந்த இடத்துல டிராப் ஆயிட்டோமா அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு எப்படி இவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு இவ்வளவு கான்பிடென்டா வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, வெறும் நேவிகேஷன் ஸ்கில்ஸ மட்டும் வச்சுட்டு இந்த இடத்த டிஃபீட் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டாங்க போல. இந்த இடியட்ஸ்களை பத்தி யோசிக்கிறதுக்கான நேரம் இது இல்ல, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வரப்போகுது. உடனே ஹேனாவும் ஹே இங்க பாரு எதுக்கு லேபரேட் சேஞ்ச் ஆகுங்கிற விஷயத்த எங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன், இந்த பாறைகள் எல்லாமே எங்களை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிச்சு, நாங்க எல்லாருமே இறந்திருப்போம் எல்லாம் உன்னால. ஆமா ஹேனா சொல்றது உண்மைதான், அவனுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கு, அப்படி இருந்தும் அவன் நம்ம கிட்ட எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிருக்கான், இவனாலதான் நம்ம இங்க டிராப் ஆயிருக்கோம். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது என்னாலயா, என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு நானா உங்ககிட்ட சொன்னேன், நீங்கெல்லாம் தான் டிசைட் பண்ணி என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க, நான் உங்க யாரையும் இங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒன்னும் கொண்டு வரல. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா நம்மள குறை சொல்லுவான், இவனை இங்கேயே முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண போக அங்க ஒரு கோடாரி அவனை வெட்டி தள்ளிட்டு போய் தரையில குத்த, இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எல்லாருமே அதிர்ச்சியில நிக்க அந்த இடத்துக்கு மினோட்டார்னு சொல்லக்கூடிய ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு. இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்கிற நோக்கத்தோட அந்த மான்ஸ்டரை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில நிக்க அது கீழே கடந்த அந்த கோடாரியை எடுத்து இவங்களை அட்டாக் பண்ண வருது. இத பார்த்த ஆனாவும் நம்ம எல்லாருமே இங்கேயே சாக போறோம்னு நினைக்க பதிலுக்கு ஹீரோ வந்து வழியை விட்டு தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போறான். இவங்க எல்லாரும் அவன் என்ன பண்றான் அப்படின்னு நினைக்கிறப்போ இதே நேரத்துல அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் அதை டாச் பண்றான். அப்படியே மேல போய் அந்த மினட்டரை பார்த்து சிரிக்க சிஸ்டம்லயும் நீங்க அதை சக்சஸ்ஃபுல்லா டாச் பண்ணிட்டீங்கன்னு வருது. ஏன்னா இப்ப இந்த அட்டாக்க டாச் பண்ணால இதுவுமே ஒரு குவெஸ்ட் தான். நம்ம ஹீரோ அதை கம்ப்ளீட் பண்ணதுனால ரிஃப்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிடன் ஸ்டாட் அவனுக்கு கிடைக்குது. இதோட இந்த சாப்டரும் இங்க முடியுது. அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பார்க்க இந்த சேனலுக்கு ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃபார் நவ்.